மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய உணவுத்துறையினுடைய அதிகாரிகளோடு இன்னைக்கு கலந்து பேசி 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கேட்டறிந்து அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளில் நானும் இந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர் அவர்களும் இன்றைக்கு இவர்களோடு கலந்துரையாடி அதன் மூலமான நிறை குறைகளை தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு எந்தவித குறையும் இல்லாமல் அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய மனுக்களில் 95% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இல்லங்கள் தோறும் உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் 95% நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த மட்டும் 70 வயசுக்கு மேலானவர். அதுமாதிரி ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் போதுமான அளவிற்கு ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி சிவில் சப்ளை குடோன் அங்கேயும் 2.5 மாதம் 3 மாதத்திற்கான பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதை இப்போ நாங்கள் கொஞ்சம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளுக்கு நாள் அது கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது புதுசாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தது உண்மைதான். ஏன்னா 10 நிமிஷம் ஆகும் 15 நிமிஷம் ஆகும்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் கூட இருந்தது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு அதனுடைய அந்த வேவ்ஸ் அதனுடைய தரத்தை உயர்த்தினதுனால அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முன்னாடி சில இடத்துல நெட்டு ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரெட்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. இப்போ 100% மக்களுக்கு பொருட்கள் போய் சென்றடை 10 கிலோனா 10 கிலோ கரெக்டாக போய் கிடைக்குது. அது ஒரு காரணம். 2வது காரணம், அது இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு தர வேண்டிய அலாட்மெண்ட்டை தராங்க. அதனால் அது ஒரு கம்பல்சரி. அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணலாம். முன்னாடி 80% அந்த விழிப்பார்வை வேணும்னு சொன்னாங்க. இப்போ அதை 60% ஆக்கியிருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அந்த குறைகள் நாளடைவில் சரியாயிடும். இப்போ 90% ரெட்டிஃபை பண்ணிட்டோம். 1-2 குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை கூட இப்போ தீர்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட கூட்டுறவுத்துறையிலிருந்து ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. முழு நேர கடைகளுக்கு ஆட்கள் புதுசாக எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.